அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க. அன்புள்ளம் கொண்ட ஆன்மீக பெருமைப்பாட்டு உரிமை உடைய அனைவருக்கும் அடியேன் ஜோதி மனோகர் கடவுள் பாதை மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் காணப்போகிறது மனிதன் கடவுளை தினசரி வணங்கினாலும் மனிதனின் கஷ்டம் தீர்வதில்லையே ஏன்? அதாவது என்னதான் கடவுள்கிட்ட போய் அவங்க கடவுளுக்காக அதை ப்ரேயர் பண்ணா கூட ஒரு சில நபருக்கு கஷ்டம் தீர்வதில்லை. அதை எதனால என்று அதற்குண்டான ஒரு 10 விதமான செயல்கள் மூலமாக இருக்கின்றது. அதை பார்க்கலாம். முதலில், மனித வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி மற்றும் துன்பம் கலந்த ஒன்றாகும். துன்பம் வரும்போது நாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று கேள்வி கேட்கிறோம். அந்த சமயத்தில் கடவுளை நாடுகிறோம், வழிபடுகிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் பல நேரங்களில் அந்த கஷ்டம் உடனே தீர்வதில்லை. அதுவே இந்த கேள்விக்கான அடிப்படையாக எடுத்துக்கொள்வோம். இரண்டாவது, கடவுள் என்றால் யார்? கடவுள் என்றால் எல்லாம் வல்ல சக்தி இயற்கையில் இருக்கின்றது. அவர் நம்மை படைத்தவர், நம்மை காப்பவர். ஆனால் நேரடியாக எல்லா பிரச்சனைகளையும் நம்மிடத்தில் தீர்ப்பவர் அல்ல. கடவுளின் பங்கு மனிதனை சரியான பாதையில் நடத்துதல். ஆனால் மனிதன் செய்கின்ற கர்மத்தின் செயல்கள், பழைய பாவம் புண்ணியம் விளைவுகளை அவர் அனுபவிக்க வேண்டும். அதான் கர்மா என்று கூறுவார்கள். பாவ புண்ணியங்கள் படி அவர்கள் அனுபவித்து ஆக வேண்டும். கர்ம விதி. மூன்றாவது, கர்ம விதி. எதை விதைத்தையோ அதை அறுவடை செய்ய வேண்டியது. இதை கர்ம சாஸ்திரம் சொல்கிறது. மனிதன் முன்னர் செய்த, அதாவது நாம் முன்னர் செய்த நன்மை தீமை ஆகியவற்றின் பலன் வாழ்வில் கிடைக்கின்றது. கடவுளை வணங்குவது கர்மத்தை அழிப்பதில்லை, ஆனால் அதை தாங்கும் சக்தியை அளிக்கின்றது. அதனால் வழிபாடு உடனடி கஷ்ட நிவாரணம் அல்ல, அது நம் கஷ்டத்தை தாங்கக்கூடிய அரணாகவே செயல்படுகின்றது. நான்காவது, துன்பத்தின் அர்த்தம். துன்பம் என்பது தண்டனை மட்டுமல்ல, கற்றுக் கொடுத்தல். கஷ்டம் இல்லாமல் மனிதன் வளர்ச்சி அடைய முடியாது. எனவே கடவுள் துன்பத்தை அனுமதிக்கிறார், அதாவது கஷ்டத்தை அனுமதிக்கிறார், நம்மை தளர வைக்க அல்ல, வலிமை பெற செய்வதற்காகவே. நாம் இன்னும் மேலிருந்து நல்ல நிலையில் வர வைக்கிறதுக்காக இந்த செயல்கள் கொடுக்கப்பட்டுகிறது என்று கூறுகிறார்கள். ஐந்தாவது, பிரார்த்தனையின் பயன். நாம் கடவுளிடத்தில் விண்ணப்பம் செய்கிறோம், பக்தி செய்கிறோம். அதனுடைய பயன், பிரார்த்தனை துன்பத்தை தவிர்க்காது, ஆனால் மனதை உறுதியாக்கும், நம்முடைய மனதை செம்மையாக்கும். தினசரி வழிபாடு செய்தால் மனதில் அமைதி உண்டாகும். கஷ்டத்தில் இருக்கும்போது நம்பிக்கை தருவது பிரார்த்தனையே. அதனால் கடவுள் உடனடி உதவி செய்யாவிட்டாலும் உள்ளார்ந்த சக்தியை நமக்கு அளிக்கின்றார். ஆறாவது, மனிதன் செய்ய வேண்டிய பங்குகள். நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் நமக்கு புத்தி, அறிவு கொடுத்துள்ளார். நம்முடைய பிரச்சனைகளை நாமே சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும். வேலை செய்யாமல் வெறும் பிரார்த்தனை செய்தால் பயனில்லை. கடவுள் வழிகாட்டியாக இருக்கின்றார், நாம் தான் குறிக்கோளை சென்றடைய வேண்டும். ஏழாவது, துன்பமும் ஆன்மீக வளர்ச்சியும். பெரும்பாலான முனிவர்கள், சான்றோர்கள் கஷ்டங்களை சந்தித்துதான் அவர்களை ஆன்மீக உயர்வுக்கு எடுத்து சென்றது. கஷ்டம் நம்மை நம்பிக்கைக்கு, ஆன்மீக சிந்தனைக்கு அழைத்து செல்கின்றது. துன்பம் இல்லையெனில் கடவுளின் அவசியமே நமக்கு தெரியாது. எட்டாவது, அறிவியல் பார்வை. மனித உடல், மனம், சமூக நிலைமைகள் எல்லாமே துன்பத்திற்கு காரணமாக அமைகின்றது. நோய் வந்தால் அது உடலியல் காரணம், ஒருமை வந்தால் அது சமூக பொருளாதார காரணம். இவற்றை கடவுள் நேரடியாக மாற்ற முடியாது, மனிதனே முயற்சிக்க வேண்டும். கடவுள் அந்த முயற்சியில் துணையாக நமக்கு நிற்பார். ஒன்பதாவது, கடவுளின் சோதனை. பல சமயங்களில் துன்பம் என்பது ஒரு சோதனை, நம்முடைய நம்பிக்கையை, பொறுமையை சோதிப்பது. அந்த சோதனையை கடந்து
செல்லும்போது வாழ்வின் அர்த்தம் புரியும். கடவுள் நம்மை விட்டுவிடவில்லை, ஆனால் நம்மை சோதித்து வலுப்படுத்துகின்றார். 10வது, மனிதன் கடவுளை தினசரி வணங்கினாலும் கஷ்டம் முற்றிலும் மறையாது. காரணங்கள்: கர்ம விதி. வாழ்க்கை என்பது கற்றல் பயணம். கடவுள் நம்மை வலுப்படுத்த விரும்புகிறார், ஆனால் பிரார்த்தனை மூலம் மன அமைதி, தைரியம், நம்பிக்கை கிடைக்கின்றது. எனவே வழிபாடு என்பது கஷ்டத்தை தவிர்க்க அல்ல, கஷ்டத்தை எதிர்கொள்ளும் சக்தியை அளிக்கின்றது. எழுத்துப்பூர்வமான இலக்குகளின் சக்தி. தெளிவாக எழுதப்பட்டுள்ள இலக்குகள் உங்கள் சிந்தனையின் மீது ஓர் அற்புதமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நீங்கள் செயலில் இறங்குவதற்கு அவை உங்களுக்கு ஊக்கமும் உத்வேகமும் கொடுக்கின்றன. அவை உங்கள் படைப்பு திறனை முடுக்கி விடுகின்றன, உங்கள் ஆற்றலை பிரபஞ்ச வெளியில் கட்டவிழ்த்து விடுகின்றன. பிற எந்த ஒரு காரணியையும் போலவே காலம் தாழ்த்துவதிலிருந்து நீங்கள் மீள்வதற்கு அவை உங்களுக்கு உதவுகின்றன. சாதனை என்னும் உலகின் இலக்குகள் தான் எரிபொருளாக விளங்குகின்றன. உங்கள் இலக்குகள் எவ்வளவு பெரிதாகவும் எவ்வளவு அதிக தெளிவாகவும் எண்ணாகவும் இருக்கின்றனவோ அவற்றை அடைவது குறித்து நீங்கள் அவ்வளவு அதிகம் உற்சாகம் கொள்வீர். நீங்கள் உங்கள் இலக்குகளை பற்றி எவ்வளவு அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அவற்றை அடைவதற்கான உங்கள் உள்ளார்ந்த தூண்டுதலும் ஆழ் விருப்பமும் அவ்வளவு அதிகரிக்கின்றன. உங்களுடைய இலக்குகளை பற்றி தினமும் சிந்தியுங்கள். தினமும் அவற்றை பரிசீலனை செய்யுங்கள். தினமும் நீங்கள் உங்கள் நாளை தூங்கும் போது அக்கணத்தில் எது உங்களுடைய மிக முக்கியமான இலக்காக இருக்கிறது, அதை அடைவதற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான காரியத்தின் மீது நடவடிக்கை எடுங்கள். செய்முறை பயிற்சி. இக்கணமே நீங்கள் ஒரு தாளை A4 சைஸ் எடுத்து அடுத்த ஆண்டு நீங்கள் அடைய விரும்புகின்ற 10 இலக்குகளை அதில் ஒரு பட்டியல் இடுங்கள். ஓராண்டு ஏற்கனவே கடந்துவிட்டது போல் நினைத்து உங்கள் இலக்குகள் இப்பொழுது மெய்யாகி இருப்பது போல் அவற்றை எழுதுங்கள். உங்கள் ஆழ்மனம் அவற்றை உடனடியாக ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் அவற்றை நிகழ்காலத்திலும் நேர்மறையான தோணியிலும் எழுதுங்கள். எடுத்துக்காட்டாக, நான் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள் இந்த குறிப்பிட்ட தொகையை சம்பாதிக்கின்றேன் என்றோ, நான் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள் என் எடையை கிலோவாக குறைக்கிறேன் என்றோ, நான் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள் இந்த குறிப்பிட்ட மாடல் காரை வாங்கி ஓட்டுகிறேன் என்றோ நீங்கள் எழுதலாம். உங்களுடைய 10 இலக்குகளையும் ஒரு முறை படித்து பார்த்துவிட்டு அவற்றில் எந்த ஓர் இலக்கை நீங்கள் முதலில் அடைவது உங்கள் வாழ்க்கையின் மீது மிகப்பெரிய அளவில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த இலக்கை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஒரு தனி தாளில் எழுதி கொண்டு அதற்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்து அதை அடைவதற்கான ஒரு செயல் திட்டத்தை வகுத்து அத்திட்டத்தை செயல்படுத்துங்கள். பிறகு அந்த இலக்கை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லக்கூடிய ஏதோ ஒன்றை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை மாற்றுவதற்கு இந்த பயிற்சி ஒன்றே போதும். தினமும் அதிசயங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கும் அதிகாலை வணக்கம். பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. எனது குல தெய்வத்துக்கு நன்றி. என் குருவுக்கு நன்றி. உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி. உடல் கொடுத்த அன்னைக்கு நன்றி. என்னை வழிநடத்தும் என் மனைவிக்கும் நன்றி. எங்களை தாய் தந்தையர் என்று அறிமுகம் செய்த குழந்தைகளுக்கு நன்றி. எங்கள் குலம் காக்க மற்றும் விளக்கேற்றி எங்களை வழிநடத்தும் மகள் என்ற மருமகளுக்கு நன்றி. எங்களை தாத்தா பாட்டி என்று இந்த உலகிற்கு அதிசயங்கள் பேரானந்தம் நிகழ்த்த வருகை தரும் பேர குழந்தைகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். என் உடல் நலத்திற்கு நன்றி. என் உடலுக்கு பெரிய நன்றி. என் மனதிற்கு பெரிய நன்றி. என் நிம்மதியான தூக்கத்திற்கு நன்றி. என் குடும்பத்திற்கு நன்றி. என் நண்பர்களுக்கு நன்றி.
என் வாழ்வில் உள்ள நல்ல மனிதர்களுக்கு நன்றி. என் இல்லத்திற்கு நன்றி. என் அறைக்கு பெரிய நன்றி. எனக்கு இருக்கும் எல்லா பொருட்களுக்கும் நன்றி. என் வேலை வியாபாரத்திற்கு நன்றி. என் சம்பளத்திற்கு வருமானத்திற்கு நன்றி. என்னிடம் உள்ள பணத்திற்கு நன்றி. உணவும் தண்ணீருக்கும் நன்றி. புதிய வாய்ப்புகளுக்கு நன்றி. பஞ்சபூதங்களுக்கு நன்றி. இறைவா, நீ கொடுத்த அனைத்திற்கும் நன்றி நன்றி நன்றி. என்னை கோடீஸ்வரனாக ஆக்கிய இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. பிரபஞ்சமே, எனக்குள் இருக்கும் பிரபஞ்ச சக்தி என்னை மேலும் மேலும் செல்வந்தனாக ஆக்கிக்கொண்டே இருக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி. பிரபஞ்சமே, எனக்குள் இருக்கும் பிரபஞ்ச சக்தி என்னை மேலும் மேலும் செல்வந்தனாக ஆக்கிக்கொண்டே இருக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி. என் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி கொண்டே இருக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் வியாபாரத்தை பெரிய அளவில் வளர செய்து கொண்டே இருக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி. நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களை அதிகரித்து கொண்டே இருக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி. என்னை எப்போதும் மகிழ்ச்சியாகவும் எனக்கு வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தருளும் எங்களுடைய குல தெய்வத்திற்கு நன்றி. எனக்கான வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்ததற்கு இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி. என்னை நோக்கி பணம் தினசரி வருகின்றது. சுலபமாக, லகுவாக, சீக்கிரமாக, எளிமையாக, வளமாக, சந்தோஷமாக இதை வாரி வழங்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி. கொடுத்த அனைத்திற்கும் நன்றி. இறைவா, கொடுக்கின்ற அனைத்திற்கும் நன்றி. இறைவா, கொடுக்க போகும் அனைத்திற்கும் நன்றி. இறைவா, நான் அற்புதமானவன் என்ற மாற்றத்தை உருவாக்கி தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. எல்லோரையும் மனமாற வாழ்த்துங்கள், வாழ்வீர்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம்.